பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை குறித்து யோசிச்சு குழம்பி போயிருக்கிறீங்க. நான் என்ன செய்ய போகிறேன், நான் எதுக்காக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் இன்னைக்கு எதுல நான் பெரிய சக்சஸை நான் பார்க்க போறேன், என்னுடைய வாழ்க்கையே இப்படிதான் போக போகுதா அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய குழப்பத்தின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய திட்டத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 10. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். For it is an awesome thing that I will do with you. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். நான் உன்னை கொண்டு பயன்படுத்த போகிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ உயர்ந்திருப்பாய் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏசப்பா அழகான திட்டங்கள் வைத்திருக்கிறார். அப்போ நீங்க ஏசப்பா கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க என்ன கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி திட்டம் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு நீங்க ஆண்டவரே வெளிப்படுத்துங்க, எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் உங்களோட கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே பயங்கரமாய் இருக்கும். அவர் உங்களை கொண்டு தேசத்தை சந்திப்பார். அவர் உங்களை கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அவர் உங்க மூலமாக மகிமைப்படுகிற தேவனாக அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தையே படைச்ச தேவன் நம்ம மூலமாக நம்மளை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம், எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம். அப்ப நம்ம சந்தோஷப்படணும். நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனாக இருக்கிறதுனால தான் இயேசு நம்மளை தெரிந்து கொண்டு நம்ம மூலமாக பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார்னு சொல்லி நம்ம அதை உணர்ந்து நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்ப இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க எதுக்காக வாழ்றீங்க? ஏசப்பாவுடைய திட்டத்தை செயல்படுத்த, ஏசப்பா உங்க மூலமாக வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை, அந்த தரிசனத்தை நிறைவேற்றதான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குதே, நிறைய தேவைகளும் இருக்குதே, எனக்குன்னு ஒரு ஆசைகள் நிறைய இருக்குதேன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுக்குன்னு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா அறிந்திருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் அதுல உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நிச்சயம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படின்னா நிச்சயம் ஏசப்பா அது எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீக்கி போடுவார். காரணம், அவர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். அதனால எதை குறிச்சும் சோர்ந்து போகாதீங்க. மனுஷங்க உங்களை ஏற்றுக்கொள்ளலையா, கவலையே படாதீங்க. மனுஷங்க உங்களை புறக்கணிக்கிறாங்களா, கவலையே படாதீங்க. யாரும் உங்களை உயர்த்தி பேசலையா, கவலையே படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். இயேசு உங்களுக்கு திட்டம் வைத்திருக்கிறார். இயேசு உங்களை கொண்டுதான் செயல்படுத்த போகிறார். உங்க மூலமாக தான் இயேசு மகிமைப்பட போகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு, அவரே உங்க மூலமாக மகிமைப்பட போகிறார். அதனால எதை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. அவர் நிச்சயம் உங்க மூலமாக செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அந்நிய கண்கள் பார்த்து ஆச்சரியப்படும். காரணம், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்களை நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைங்களோட நீங்க கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. திட்டங்கள் வைத்திருக்கிறீங்க, தரிசனம் வைத்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க தகப்பனே ஏசப்பா, பிள்ளைங்க மூலமாக மகிமைப்படுங்க. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லி இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமா இயேசப்பா உங்களை உயர்த்தி வைப்பார், ஆசீர்வதிப்பார். God bless you. Have a wonderful day.